என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த தலைப்பு என்பது ஒரு முற்போக்கான தலைப்பு. காரணம், என் இளைஞர்கள் எப்போதுமே துடிப்பானவர்கள். அவர்களின் துடிப்பை சரியான திசையில் திருப்பினால் அது மாபெரும் மாற்றத்தை மட்டும் அல்ல, எல்லோருக்கும் எடுத்துக்காட்டான வழிகாட்டியாய் அமையும். அதை முன்மொழிந்தே இந்த தலைப்பில் சொல்லியிருக்கிறேன். இதன் தலைப்பு கிளறிவிடு சீறி கிளம்பும் முனைப்பு. தலைப்பு கிளறிவிடு சீறி கிளம்பும் முனைப்பு. உன் தேவைகளை நீயே தேடு, அதற்கு உழைப்பை தேடி ஓடு. உன் தேவைகளை நீயே தேடு, அதற்கு உழைப்பை தேடி ஓடு. வாழ்வில் சுயமாய் பாடுபடு, இதுதான் உன் நிலைப்பாடு. வாழ்வில் சுயமாய் பாடுபடு, இதுதான் உன் நிலைப்பாடு. அடுத்தவர் உழைப்போடு ஒன்றி வாழ்வதை தவிர்த்துவிடு. அடுத்தவர் உழைப்போடு ஒன்றி வாழ்வதை தவிர்த்துவிடு. உனது உழைப்பில் வாழு, அதற்கு வராது அவகேடு. எப்போதுமே உனது உழைப்பில் வாழு, அதற்கு ஒருபோதும் வராது அவகேடு. எப்போதும் இரு விழிப்போடு, ஆனால் விழிப்பு கலந்ததாய் இருக்கட்டும் உணர்வோடு. எப்போதும் இரு விழிப்போடு, ஆனால் விழிப்பு கலந்ததாய் இருக்கட்டும் உணர்வோடு. உணர்வு இல்லாத நிலைப்பாடு, இது வாழ முடியாது சிறப்போடு. உணர்வு இல்லாத நிலைப்பாடு, இது வாழ முடியாது சிறப்போடு. வாழ்க்கைக்கும் உணர்வு வேண்டும், அதே சமயம் உழைப்புக்கும் உணர்வு வேண்டும். அந்த உணர்வுதான் சிந்திக்க தூண்டும். உழைக்கும் உணர்வு ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அந்த உணர்வுதான் சிந்திக்க தூண்டும். மனதிற்கு உணர்வுதான் உணவு, அதுதான் செயலுக்கான வரவு. மனித இனமே, இளைஞர்களே, மறந்து விடாதீர்கள். மனதிற்கு உணர்வுதான் உணவு, அதுதான் செயலுக்கான வரவு. சிந்திக்க சீராத நினைவு, அது வெறும் பகல் கனவு. சிந்திக்க சீராத நினைவு, அது வெறும் பகல் கனவு. உணர்வு உனக்குள் உறங்கும் நெருப்பு, இனி அதை கிளறிவிடு சீறி கிளம்பும் உனக்குள் முனைப்பு. உணர்வு உனக்குள் உறங்கும் நெருப்பு, இனி அதை கிளறிவிடு சீறி கிளம்பும் உனக்குள் முனைப்பு. இளைஞனே, இனி உன்னில் எழட்டும் புதுவித துடிப்பு.
என்று இக்கருத்துரையின் மூலம் இளைஞர் சமூகத்திற்கு விடுப்பு விடுத்துவிட்டு ஒரு கோரிக்கையும் கொடுத்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.